வணக்கம். என் பெயர் லோச்சனா. நான் சவிதா சட்டக்கல்லூரியில் படிக்கிறேன். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு அவளின் அழகு. அழகு என்றால் என்ன? நிறமா, உருவமா, உடைமையா? இல்லை. அவளது சிரிப்பு, அவளது அன்பு, அவளது உறுதி. மழை பெய்யும் முன் மனம் வீசும் மனம் போல அவள் வருவதற்கு முன்னரே அவளது நறுமணம் பரவிவிடும். அவள் கடந்து செல்லும் வழிகளில் ஒளி பாயும். அவள் குரலில் ஈரம் இருக்கும். அவள் பார்வையில் பேரன்பு இருக்கும். விடியலுக்கு முன் இருள் இருந்தாலும் அது கடந்து போகும் என்பதற்கு நிலவின் ஒளி நம்பிக்கையாக இருப்போம். அதுபோல வாழ்க்கையின் சவால்களை தன்னம்பிக்கையால் எதிர்கொள்வதிலேயே அவளது அழகு இருக்கிறது. அவள் அழகு காதலாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், கனியாக இருக்கலாம். ஆனால் ஒளியாகவும் ஒளிர்வாகவும் ஒரு சக்தியாகவும் இருக்க வேண்டும். அவள் அழகு அவளது கண்களில் இருக்கும் கனவுகளில். அவளது அழகு அவள் வார்த்தைகளில் இருக்கும் அமைதியில். அவளது தோளில் விழுந்து பிறரை தாங்கும் வலிமையில். அவள் அழகு அவளது சிறகுகளால் பறக்க துணிந்து விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தியில். அவள் எப்போதுமே அமைதியாக இருக்கவில்லை. அவள் எப்போதுமே மௌனமாக நிலைத்திருக்கவில்லை. அவள் எப்போதுமே எவருக்கும் ஏமாறவில்லை. அவள் எப்போதுமே பிறர் விதித்த வரம்புகளில் அடங்கிக் கொள்ளவில்லை. அழகு பிறப்பிலிருந்தே தொடங்கும் ஒரு ஒளி. அவள் பிறக்கும் அன்று அவளது சிறிய கரங்கள் தன் தாயின் விரல்களை பிடிக்கும் போது அவளின் அழகு புன்னகையாக மலர்கிறது. அவள் அழகுக்கு வடிவமில்லை, ஆனால் அதன் தாக்கம் உலகத்தையே மாற்றும். அவளது அழகு அவள் முதல் முறை நடக்கும் தருணத்தில். அவளது அழகு அவள் முதல் வார்த்தையை சொன்னபோது. உலகம் அவளை அழகாக பார்க்கிறதா என்பது தேவையில்லை. அவள் ஒவ்வொரு முறையும் தன்னை புதிதாக காண்பதில்தான் அவளது உண்மையான அழகு தோன்றுகிறது. அழகு அறிவிலும் துணிவிலும் உள்ளது. அவள் புத்தகங்களை விரிக்கும் போது அவளது அறிவு ஒரு தீபமாக ஒளிர்கிறது. அவள் ஒரு கேள்வி கேட்டாலும், அவள் ஒரு பதில் தேடினாலும், அவள் ஒரு புதிய பாதையை உருவாக்கினாலும் அவளது அழகு அங்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது. A girl should be of two things, who and what she wants. அவள் மௌனமாக இருந்தாலும் அவளது எண்ணங்கள் கத்தும். அவள் தனிமையில் இருந்தாலும் அவளது கனவுகள் பேசும். அவள் எதிர்ப்பு கண்டாலும் அவளது மனம் தளராது. அவளுக்கு முன்பு மலாலா யூசப்சாய் இருந்தாள், கல்விக்காக குரல் கொடுத்த பெண். கல்வியும் உனது அருகில் ஒரு ஆபரணம்தான், அணிந்து கொள் என்பதை காட்ட. அவளுக்கு முன்பு ராணி லக்ஷ்மிபாய் இருந்தாள், போர்க்களத்தில் வீரமுற்ற பெண். உன் இறப்பிலும் துணிவிருந்தால் அது வரலாற்றில் அழகாகவே தோன்றும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக. அவளுக்கு முன்பு மேரி கியூரி இருந்தாள். செடியிற்கு தண்ணீர் ஊற்றினால் மலர் மலர்வதைப் போல உன் அறிவுக்கு தண்ணீர் ஊற்றினால் உன் முகமும் மலரும் என்பதை காட்ட. அழகு என்பது பசுமையான தோற்றம் அல்ல. அழகு என்பது அவள் எதையும் பிணைக்காமல் தனக்கான இடத்தை உருவாக்கி கொள்ளும் சக்தியில். அழகு தாய்மையின் ஒரு ஒளி. அவளது கரங்கள் ஒரு உயிர் பிறக்கும் தருணம். அவளது கண்களில் பாசம் பெருக்கெடுக்கும் தருணம். அவள் தன் பசியை மறந்து இன்னொருவரின் வாழ்வுக்காக வாழும் தருணம் அவளது தாய்மையின் பரிபூரணமான வடிவமாக மாறுகிறது. There is no role in life that is more essential than that of motherhood. அவள் பல நாட்கள் தூங்காமல் இருக்கலாம். அவள் தன் உடலை பலியாக்கலாம். அவள் கண்கள் சோர்ந்தாலும் அவளது இதயம் என்றும் பரிபூரணமாக இருக்கும். அவளுக்கு முன்பு அன்னை தெரேசா இருந்தாள். உலகில் யாவரும் அன்பின் கண்களில் அழகுதான் என்பதை காட்ட. அவள் நிழலாக இருக்கலாம், அவள் பிரகாசமாக இருக்கலாம், அவள் தனிமையாக இருக்கலாம், அவள் கூட்டத்தில் கூட இருக்கலாம். ஆனால் அவள் எது ஆனாலும் அவள் அழகே. She was powerful not because she wasn't scared, but because she went on so strong despite the fear she had in her. அவள் ஏதாவது சாதனை செய்தால் உலகம் பாராட்டுகிறது. ஆனால் பாராட்டின் பின்னே ஒரு நிழல். ஒரு பெண் இப்படி செய்திருக்கிறாள், அதுவே பெரிசுதான் என. ஒரு ஆண் வெற்றி பெற்றால் அவன் திறமைசாலி, அதுவே ஒரு பெண் வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணாக இருந்தும் செய்தால் என கூற்று. அவளது முயற்சியை பாராட்டுவதில்லை, அவளது பயணத்தை மதிப்பதில்லை. அவளது சாதனை பெண் என்பதற்காகவே பெரிசாகி விடுகிறது. ஆனால் அவளது அழகு அவளது சாதனையை எல்லை கடந்த ஒன்றாக மாற்றுவதில்தான். அவளது அழகு பாராட்டுக்கு அப்பாற்பட்ட வலிமையில். அவளது அழகு அவள் வாழும் ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கப்பட வேண்டும். அவள் நிற்கும் ஒவ்வொரு தருணத்திலும் செழிக்கப்பட வேண்டும்.
திரௌபதியின் அழகு அவள் குரலில், அவளின் தீயாய் எரியும் நீதியில், அவளது அசைக்க முடியாத நேர்மையில். திரௌபதி ஒரு சக்தி, ஒரு சிந்தனை. பொது மன்றத்தில் அவளை இழிவுபடுத்த முயன்றபோது அவர் கண்ணீர் விடவில்லை. அவள் அமைதியாக இருக்கவில்லை. அவள் எழுந்து நின்றாள். அவளது அழகு அவள் மௌனமாக இருப்பதில் இல்லை, அவளது குரலை நியாயத்திற்காக என்பதை காட்டினாள். திரௌபதியின் அழகு அவளின் குரலில். குடியிருக்கும் அனைத்து அவள்களுக்கும் அழகிகளுக்கும் உங்கள் வழிகளும் அழகே. அவள் என்ற சொல்லே அழகுதான். உங்கள் கதையில் மென்மேலும் அழகை சேர்த்து அழகிய அவள்களாக தோன்ற வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.